உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்ப அவ இன்டர்வியூக்கு வந்திருந்தா? 2 நாளைக்கு முன்னாடி. அவங்க காலேஜ்ல தான் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துச்சு. அதுல தான் செலக்ட் ஆயிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடினா என்னைக்குன்னு தெரியுதாக்கா? பூ வைக்கிற அன்னைக்கு. ஐயோ, யாருக்கு இன்டர்வியூக்கு போன விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? நீங்க நந்தினிக்கு என்ன வேணும்? சொந்தக்காரங்களா? ஆமா. ரொம்ப நெருங்கிய சொந்தம். ஓ, அப்புறம் ஏன் அப்ப நான் நந்தினியை பத்தி விசாரிச்சப்போ என்கிட்ட கோவப்பட்டீங்க? விசேஷனாலே 1000 டென்ஷன் இருக்கதானே செய்யும். அப்போ நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன். அதான் நீ என்ன கேக்குறன்னு தெரியாம நான் கோவப்பட்டேன். இப்போ நாங்க உனக்கு உதவி பண்ணணுமா? அவங்களுக்கு இப்பதான் போன் பண்ண. வெயிட் பண்ணுங்க, வந்துறேன்னு சொன்னாங்க. நான் வெரிஃபிகேஷனுக்கு இன்னொரு இடம் போகணும். ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. அவங்க கொடுத்த டீடைல்ஸ், வீட்டு அட்ரஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நிச்சயம் அன்னைக்கு அவங்களையும் டிஸ்டர்ப் பண்றது எனக்கு சங்கடமா இருக்கு. நீங்க உங்களோட சொந்தக்காரங்க தானே? நீங்க இதுல ஒரு சைன் பண்ணீங்கன்னா இந்த அக்னாலஜ்மெண்ட்டை உங்ககிட்டயே கொடுத்துட்டு போறேன். அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கும். இதுல எதுக்கு சைன் பண்ணணும்? நான் வந்து நந்தினியை பத்தி விசாரிச்சுட்டு போனதுக்கான அத்தாச்சி சார் இது. கொடுங்க, நான் கையெழுத்து போட்டு தரேன். இந்தாங்க சார். இதை மறக்காம அவங்க கிட்ட கொடுத்துருங்க சார். கொடுத்துறேன், நீங்க போங்க. அவ எங்க போயிருக்கான்னு தெரியாம தானே நம்ம குழம்பிக்கிட்டு இருந்தோம். அவ அன்னைக்கு எங்க போயிருந்தான்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? அதுக்கான ஆதாரமும் நம்ம கையில இருக்கு. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அன்னைக்கு அவ வீட்டுக்குள்ள இல்லாமலேயே இருக்கிற மாதிரி காட்டி நம்மள முட்டாளாக்கி இருப்பா. இப்போ நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு. எல்லாரும் முன்னாடி உன்னை மன்னிப்பு கேட்க வச்சு அவமானப்படுத்தின அவளை சும்மா விடக்கூடாதுக்கா. இப்போ நான் இன்டர்வியூக்கு போயிருந்தேங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த அக்னாலஜ்மெண்ட் இப்ப அவங்க கையில தான் இருக்கு. அது போதும் அன்னைக்கு நான் வீட்ல இல்லங்கறத நிரூபிக்க. அத வச்சு கண்டிப்பா எங்க அம்மாவையும் என்னையும் ஊரறிய அசிங்கப்படுத்தணும்னு தான் வீரைய சித்தப்பா நினைப்பாரு. எங்க அம்மா பாவம். இதுல எங்க அம்மாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா இப்ப மொத்த பழியையும் எங்க அம்மா மேல போட்டு எங்க அம்மாவை அசிங்கப்படுத்தி எங்க அம்மா மனசு நோகடிப்பாங்க. அதை எங்க அம்மாவால தாங்கிக்க முடியாது. நந்தினி, நீ முதல்ல அடறத நிறுத்து. நீ பயப்படுற மாதிரியெல்லாம் அவங்க கண்டிப்பா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அது எப்படி பிரச்சனை பண்ணாம இருப்பாங்க கரிகாலா? நான் இன்னைக்கு வீட்ல இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க கிட்ட அதுக்கு ஆதாரமும் இப்ப இருக்கு. அதுக்கப்புறமும் எப்படி அவங்க சும்மா இருப்பாங்க? எல்லாரும் முன்னாடி நீ அன்னைக்கு வீட்டுல இல்லைன்றதை நிரூபிச்சு உன்னையும் அத்தையும் அவமானப்படுத்துறது தான் அவங்க நோக்கமா இருந்திருந்தா அவங்க கைக்கு ஆதாரம் கிடைச்ச அடுத்த நிமிஷமே அதை பண்ணிருப்பாங்கல்ல. இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அவங்க வேற ஏதோ திட்டத்தோட இருக்காங்கன்னு அர்த்தம். வேற என்ன திட்டத்தோட இருப்பாங்க? அது என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனா அது என்னன்றதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். நீ படிச்சவன் தானே? ஆதாரத்தை காட்டினா நம்புவல்ல? இப்ப நம்புறியா மாப்பிள? பூ வைக்கிற அன்னைக்கு அவ வீட்ல இல்ல, இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கான்னு. அன்னைக்கு அவ போயிட்டு வந்த இன்டர்வியூக்கு தான் இப்ப அவளுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இப்பவாது தெரிஞ்சுக்க மாப்பிள, அந்த நந்தினி எவ்வளவு பெரிய கேடின்னு. அவ அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போனத நான் பார்த்ததுனாலதான் நான் அக்கா கிட்ட வந்து சொன்னேன். நம்ம புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறவ இப்படி விசேஷத்தப்ப யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு போறாளேன்ற பதட்டத்துலதான் உன் அம்மா அன்னைக்கு அவ வீட்டுல இல்லன்றத எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. ஆனா
அவ ஏதேதோ தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்து அவ வீட்டுல தான் இருக்கான்னு நிரூபிச்சு பொண்ணு அறியாத உன் அம்மாவை எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சு உன் அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை அவ உண்டு பண்ணிருக்கா. ஒரு பெரிய மனுஷனு கூட பார்க்காம அவ பண்ண தப்ப மறைச்சு உன்னை பெத்த தாய எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சதே எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அன்னைக்கு நீயும் சேர்ந்துதான் மாப்பிள உங்க அம்மாவை மன்னிப்பு கேட்க சொன்ன. பெத்த புள்ளையே நம்மள புரிஞ்சுக்காம நம்ம செய்யாத தப்புக்கு நம்மள மன்னிப்பு கேட்க சொல்றானேன்னு எங்க அக்காவுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். யோசிச்சு பாரு மாப்பிள, இப்பவே இவ்வளவு தகடு திட்டம் பண்றவ உன்னை கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டா என்னென்ன சதி வேலைகள் எல்லாம் பண்ணுவா. இதே மாதிரி ஏதாவது ஒரு தப்ப பண்ணிட்டு அவ மாட்டிக்க போறன்னு தெரிஞ்சதும் அந்த பழியெல்லாம் உன் அம்மா மேலதானே தூக்கி போடுவா. ஏன்னா அவளுக்கு தான் இதெல்லாம் பழகிடுச்சே. அப்படி ஒருத்திய நீ கட்டிட்டு வந்தன்னா அவ இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் முட்டாளாக்கி நல்லா இருக்கிற குடும்பத்தை ரெண்டாக்க மாட்டா. வீட்டுக்கு வந்த மருமக சரியில்லைனாலும் ஏன் அக்கா மேலதான் அந்த பழியெல்லாம் வந்து விழும். அப்பவும் அவ செய்யற தப்புக்கெல்லாம் என் அக்கா தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கும். அப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மானம் கெட்டு போய் வாழ்றதுக்கு பதிலா இப்பவே அவங்க செத்துடலான்னு தான் அக்கா இப்போ தூக்கல தொங்கிடலான்னு போயிடுச்சு. ஏன்னா பெத்த தாயை விட இந்த உலகத்துல பெருசு என்ன இருக்கு சொல்லு? அந்த நந்தினி பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுதான் நீ உடனே கோவப்பட்டு நீ ஏதாவது ஒண்ணு பண்ணுவன்னு நம்பிதான் நான் உன்னை கூட்டிட்டு வந்து என் அக்காவை காப்பாத்துவன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உன்னை கூட்டிட்டு வந்து உண்மையெல்லாம் நிரூபிச்சது வேஸ்டுதான்னு. அக்கா, நீ இனி மானம் ரோஷம் இல்லாம மானம் கெட்டு வாழ்றத விட நீ சாகணும் முடிவெடுத்தது சரிதான். உனக்குன்னு கேட்கறதுக்கு இங்க ஒரு நாதியும் இல்லாம இருக்கிறத விட நீ உசுரோட இருந்து என்ன செய்ய போற? நீ சொன்ன மாதிரி நீ நிம்மதியா செத்து போக்கா சாவு. மாமா, எங்கம்மா ஏன் சாவணும்? எந்த தப்புமே பண்ணாத எங்க அம்மா எதுக்கு சாவணும்? தப்பு பண்ணது அந்த நந்தினி, தண்டனை அவளுக்கு தான் கிடைக்கணும். இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணம் வேணவே வேணாம். அந்த நந்தினி எனக்கு வேணாம். இனிமே அவளுக்கு என் வாழ்க்கையில இடம் இல்ல. இனி யார் வந்து சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.